தன்னை அதிக புத்திசாலியாக எண்ணுவதே மனிதனிடம் உள்ள மிகப்பெரிய பலவீனம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றது. இன்றைய நாளும் நிறைய விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏற்கனவே நிறைய பகுதிகளை கடந்து வந்திருக்கின்றோம். எப்பொழுதுமே மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் நாங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக நிறைய விடயங்களை பேசி வருகின்றோம். காலை பொழுதில் உங்களுக்காக யோகாசனம், உடற்பயிற்சி போன்ற விடயங்களை நாங்கள் உங்களுக்கு தந்து வருகின்றோம். உங்களுக்குள்ளே அந்த ஆரோக்கியம் என்ற விடயம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விடயங்களை பேசி வருகின்றோம். அதே நேரம் மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் இந்த சுகாதாரத்துறை சார்ந்து, அதே நேரம் வைத்தியத்துறை சார்ந்து நிறைய விடயங்களை நாங்கள் பேசி வருகின்றோம். இந்த வைத்தியத்துறையை ஒரு தொழில்நுட்பத்தோடு உள்வாங்குதல் என்ற ஒரு கருத்தியலை மையப்படுத்தி தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இலங்கையில் ஒரு நவீன மருத்துவ முறைக்குள்ளே ஒரு புதிய விடயம் இன்றைய தினம் அறிமுகமாக இருக்கின்றது. மை கிளினிக் என்கின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இன்றைய தினம் மாலையில் இலங்கையில் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த வைத்திய முகாமைத்துவம் என்கின்ற விடயத்தை தற்போது ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை ஒரு நியூசிலாந்தை மையமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு நிறுவனம் இலங்கையில் இன்றைய தினம் அறிமுகப்படுத்த இருக்கின்றது. சாஃப்ட்வேர் பிளஸ் என்கின்ற நிறுவனமே இந்த விடயத்தை இன்றைய தினம் இலங்கையில் அறிமுகப்படுத்த இருக்கின்றது. இது உண்மையில் மருத்துவத்துறைக்குள்ளே ஒரு புது புரட்சியாக அமையும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் பொதுவாகவே வீடுகளில் இருந்து கொண்டே உங்களுக்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்கு, உங்களுடைய மருந்துகளை நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகின்ற வகையிலான ஒரு சாஃப்ட்வேராகவே இருக்கின்றது. இதற்காக நியூசிலாந்தில் இயங்குகின்ற இந்த சாஃப்ட்வேர் பிளஸ் என்கின்ற நிறுவனத்தை மையப்படுத்திய முக்கியமான அதிதிகள் என்ற நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த மை கிளினிக் என்கின்ற சாஃப்ட்வேரினுடைய இந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர்களாகவும் அதே நேரம் டிரெக்டர்ஸ் ஆகவும் இருக்கின்ற இரண்டு முக்கியமானவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் ஸ்தாபகரும் பணிப்பாளர்களில் ஒருவருமான டாக்டர் சைஃப் சுலைமான் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். அதே நேரம் இந்த நிறுவனத்தின் ஸ்தாபகர்களில் ஒருவரும் பணிப்பாளர்களில் ஒருவருமான மிஸ்டர் கிரிஷ் ஸ்ரீதர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். நிச்சயமாக இந்த மை கிளினிக் என்ற விடயத்தை பேசுவதற்கு முன்னர் நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் ப்ளஸ் என்ற நிறுவனம் ஏன் உருவாக்கப்பட்டது, என்ன பின்புலம், அது பற்றி சொல்லுங்கள் டாக்டர். சாஃப்ட்வேர் ப்ளஸ் நிறுவனம் வந்து எப்படின்னு சொன்னால், நான் மெடிக்கல் காலேஜில் இந்தியாவில் படித்தேன். அப்புறம் யூகேயில் ஃபர்தர் ட்ரைனிங் போனேன். இப்போ நான் நியூசிலாண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த என்னுடைய ஜேர்னியில் நான் வித்தியாசமாக என்னென்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், ஹவு வி கீப் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம். மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு டாக்டர், நம்ம மருத்துவம் அது ஸ்டாண்டர்டாக அது நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மெடிக்கல் ரெக்கார்டை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம், எப்படி இப்போ செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து நான் பார்க்க போனால் ஊரில் இந்தியாவில் வந்து பேஷண்ட்ஸ் வர்றாங்க, பார்க்குறாங்க, டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் அது போயிடுறாங்க. திரும்ப அவங்க வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து வரும்போது அவங்க ப்ரீவியஸாக எதுக்கு வந்தாங்க, நம்ம என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஞாபகம் வரதில்லை. பட் இதே வந்து யூகே, நியூசிலாண்ட்லலாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நல்ல மெடிக்கல் ரெக்கார்ட் சிஸ்டம் அது எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ தான் வந்து நானும் என்னோடய நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி இப்படி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நம்ம ஊர் பக்கம் இதெல்லாம் தேவையான இருக்குது. ஸோ அவர் வந்து ஹீஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அப்போ நாங்கள் அந்த சாஃப்ட்வேர் ஒன்று டிசைன் பண்ணி ஒரு ஐடியா வந்ததுனால இது பண்ணோம். ஸோ அவர் வந்து சரி நம்ம இதை வந்து என்னோடய ஹோம் டவுனுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் சொன்னார். அதனால் அதுதான் அந்த உருவாக்கின பேக்ரவுண்டு. நிச்சயமாக வைத்தியர்கள் பலரும் சேர்ந்து பல வருட ஆய்வின் பின்னர் தான் இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த சாஃப்ட்வேர் நியூசிலாந்து, ஹாங்காங், ஆஸ்திரேலியா, அதே நேரம் இந்தியா போன்ற நாடுகளில் தற்போது பாவனையில் இருக்கின்ற ஒரு சாஃப்ட்வேராக இருக்கின்றது. இதன் ஸ்தாபகர்களில் ஒருவராகவும் இவர்களுடைய நண்பர்களுமான கிஷோர் குமார் அவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய வேண்டுகோளுக்கு அமைய தான் இலங்கைக்கு இன்றைய தினம் இது கொண்டு வரப்பட்டு இது அறிமுகப்படுத்தப்படுகிறது. உண்மையில் இப்படித்தான் இந்த சாஃப்ட்வேர் ப்ளஸ் என்கின்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது.
ஆரம்பிக்கப்பட்டது. அதே நேரம் இந்த மை கிளினிக் என்கின்ற சாஃப்ட்வேர் ஏன் உருவாக்கப்பட்டது? அந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லுங்கள் நீங்கள். இது சாஃப்ட்வேர் ப்ளஸ் இந்த கம்பெனி என்பது பலவிதமான தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் டெவலப் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு நமக்கு தேவைப்படுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அனாலிசிஸ் பண்ணி பல டாக்டர்கள் பேசி எந்த மாதிரி நுட்பங்கள்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க பணி செய்கிறது ஒழுங்காக பண்ணுறதுக்கு உதவுன்ற மாதிரி அதை பார்த்து அவங்க டிசைன் பண்ணதுக்காக அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ண சாஃப்ட்வேர் தான் மை கிளினிக் என்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் வந்து பலவிதமான பாகங்கள் இருக்குது. அதில் வந்து பேஷண்ட்டுக்கு அட்வான்டேஜ் வர மாதிரியும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து டாக்டர்களுக்கு சைஃப் டாக்டர் சொன்ன மாதிரி முந்தின முறை அவங்க வந்ததை பேஷண்ட் என்ன பார்த்தாங்க, அவங்களோட உடல்நலம் எப்படி இருந்துச்சு, அந்த ரெக்கார்டை வைக்க முடியுது. இதை விட அவர் வந்து மெடிக்கல் துறையில் இருக்கார், அவர் டாக்டராக இருக்கார். ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதர்கள் ஆங்கிளில் பார்க்கும்போது எப்போதுமே நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது என்னமாவது ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் நம்ம போகிறோம். அந்த போகிற சமயத்தில் இப்போ பழைய பழக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் சரி ஸ்ரீலங்கா இந்த மாதிரி டெவலப்பிங் நேஷனில் இந்த பேஷண்ட் தான் அவங்களோட பழைய ரெக்கார்டை எடுத்துகிட்டு போய் டாக்டர் பார்க்க வேண்டிய முறை இருக்கிறது. ஸோ இப்போ யாருன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எங்கன்னா போகும்போது அவங்க வந்து இந்த ஃபைலை தேடி போகலைன்னா டாக்டருக்கு அந்த முழுசான இன்ஃபர்மேஷன் அவர் கையில் இருக்கிறது ஹிஸ்ட்ரி இருக்கிறது இல்லை. ஸோ அதை நினச்சதுனால தான் நாங்கள் இந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணது என்னென்னா இந்த பொறுப்புகளை பேஷண்ட்டுக்கிட்ட விடாமல் டாக்டர் யார் அவங்கள பார்க்குறாங்களோ அந்த ஆர்கனைசேஷனே அந்த ரெக்கார்டை பத்திரமா வச்சுட்டு இருந்தால் டாக்டருக்கு முன்னால் அவங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும் இருக்கும். அவங்களுக்கு பழைய இருந்த அலர்ஜிஸ் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ரெக்கார்டு இருக்கும். அந்த உதவி இருக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம். அதே விதத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஆங்கிளில் என்ன பண்ணணும்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த டாக்டர் எப்போ இருப்பார், அந்த ரெக்கார்ட் கீப்பிங்லாம் மேனுவலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் மோடில் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கும். அந்த ஆர்கனைஸ்டாக பண்ணும்போது அது போத் பேஷண்ட் ஆங்கிள்லையும் வசதியாக இருக்குது. அதே சமயத்தில் டாக்டர் ஆங்கிள்லையும் அவங்களோட டைமை ஒழுங்காக பிளான் பண்ணி அவங்க வந்து பேஷண்ட்டை நல்லா பார்க்க முடியுது. நிச்சயமாக இது ஒரு வைத்தியத்துறை சார்ந்த ஒரு மிக பயனுடைய ஒரு விடயமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். நாங்கள் இந்த இன்றைய தினம் அறிமுகப்படுத்த இருக்கின்ற இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற இந்த சாஃப்ட்வேர் வைத்தியர்கள் போலவே நோயாளிகளுக்கும் பயனுடைய ஒரு அம்சமாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இது சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் அலைங்கள் 0112505322 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். 0112505322 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. இந்த மை கிளினிக் என்கின்ற சாஃப்ட்வேர் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஏன் இலங்கையில் இது அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது என்ற விடயங்களை உங்களுக்கு கேள்விகளாக கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மருத்துவத்துறை சார்ந்து ஒரு புதிய புரட்சியாக இந்த விடயம் அமையும் என்று நாங்களும் நினைக்கின்றோம். அதே நேரம் டாக்டர் சைஃப் சொல்லுங்கள், என்னென்ன மாதிரியான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த சாஃப்ட்வேர் அமைய இருக்கின்றது? அது இப்போ அது முதல்ல அவசியமான ஒரு இது வந்து நம்ம பேஷண்ட்டு எதுக்கு அன்றைக்கி வர்றாங்க, அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்டு ஒன்று உருவாக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம பிறகு அதை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இந்த தேதியில் இந்த ப்ராப்ளத்தோட இவங்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு வசதி இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி நம்ம என்ன அதிலேருந்து ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதையும் அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சு நம்ம என்ன அன்றைக்கி டயக்னோசிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு அடுத்தது நம்ம ஒரு சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ணுறதுக்கு வேணும். அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகும். அது பிளட் டெஸ்ட்டாக அல்லது ஒரு எக்ஸ்ரே அல்லது ஸ்கேன் அதெல்லாம் இது மூலியமாகவே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டு ரிசல்ட்டு அவங்க டெஸ்ட்டு முடித்த பிறகு அந்த டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு அப்லோட் ஆகிடும். அந்த லேப்லேருந்து அல்லது எக்ஸ்ரே ரிப்போர்ட் அப்படி இதெல்லாம் வந்து இதிலேயே நம்ம அப்லோட் ஆகிடும். நம்ம அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நம்ம இதுக்கு வைத்தியம், அதுக்கு மருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த சாஃப்ட்வேர் மூலியமாகவே
ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக எனி மெடிக்கல் ப்ராக்டிஷனருக்கு அவசியமான ஒரு டூல் இது. அதுக்கு மேலே வந்து நம்ம பிறகு வந்து அவங்க அடுத்தாப்பில் நம்ம ஒரு 1 வீக் அல்லது 2 வாரம் கழித்து நீங்கள் திரும்ப வாங்க, திரும்ப உங்களை பார்க்கணும். இப்போ நான் கொடுத்துருக்கிற வைத்தியம் உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க திரும்ப வரும்பொழுது நம்ம பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்கலாம். பழைய இதில் வந்து நான் இப்படி என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருந்தது, பழைய பிளட் டெஸ்ட், போன வாரம் இருந்த டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் வந்திருக்குது, அப்போ நம்ம என்ன டயக்னோசிஸ் பண்ணணும், என்ன மருந்து கொடுத்தோம், அது இப்போ சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அது இன்னும் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அதே ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இன்னொரு 6 மாதம் அல்லது 3 மாதம் கழித்து திரும்ப வாங்க இன்னொரு செக்கப்புக்கு நமக்கு சொல்லிக்கிறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட் கீப்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கு அது வந்து அதாவது ஒரு கண்டினியூட்டி ஆஃப் கேர். அது 1 நாள் 2 நாள் மட்டும் இல்லை. ஸோ அவங்களுடைய லைஃப் லாங் மெடிக்கல் ரெக்கார்ட் ஃபுல்லாக இதில் நம்ம இந்த சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகி இருக்குது. இந்த சாஃப்ட்வேரின் ஊடாக நீங்கள் ஒரு தனி மனிதர், அதாவது ஒரு பேஷண்ட்டை டார்கெட் பண்ணி செய்கின்றீர்களா அல்லது ஒரு ஒட்டுமொத்த ஒரு வைத்தியசாலை, இலங்கையில் பெரிய பெரிய வைத்தியசாலைகள் இருக்கின்றன, அது மாத்திரமல்லாமல் தனியாக வைத்தியர்களுக்கான கிளினிக்ஸ் இருக்கின்றன, அவற்றுக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்த ஒரு சாஃப்ட்வேராக இது பெற்றுக்கொள்ளலாமா அல்லது ஒரு தனி நோயாளிக்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது? இது ஒரு ஃபுல் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள சாஃப்ட்வேராக தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது. இது வந்து ஒரு டாக்டர் உள்ள கிளினிக்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 40 டாக்டர்ஸ் உள்ள ஹாஸ்பிட்டல்லையும் அதை வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு 10, 20, 40 டாக்டர் இருக்கும்போது அந்த பேஷண்ட் பேரை மட்டும் வச்சு. டாக்டர், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு அழைப்பில் ஒரு நேரம் இருந்திருக்கிறார் எங்களோட. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் கதைக்கிறீங்க? யாருமா? மாபோலிலேருந்து ஜீனத் மரிக்கார். ஜீனத் மரிக்கார், சொல்லுங்கம்மா, என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களுக்கு? ஆனால் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு கேட்டால் இந்த சாஃப்ட்வேர் இலங்கைக்கு கொண்டு வரது ஒரு பெரிய சந்தோஷம். இது இப்போ நாங்கள் வந்தாலும் இந்த அரசு ஆஸ்பத்திரிக்கு கிளினிக் போகிறோம் மந்த்லி. இப்போ இதுக்கு அடங்குமா இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியோட அந்த இது கிளினிக்ஸ் இப்போ சம்மந்தமும் இந்த சாஃப்ட்வேருக்குள்ள அடங்குமான்ற ஒரு கேள்வியில் தனியார் துறைக்கு மட்டுமா? எனக்கு இதுக்கு ஒரு விளக்கம் வந்து தேவை. கொஞ்சம் நீங்க பேசுறது தெளிவில்லாம இருக்குமா, கொஞ்சம் சத்தமா கதைங்கம்மா. இப்ப இந்த சாஃப்ட்வேர் கொண்டிருக்காங்க இலங்கைக்கு, இது ரொம்ப சந்தோஷம். இப்ப நானும் ஒரு அரசு ஆஸ்பத்திரிக்கு கிளினிக் மந்த்லி போயிட்டு கொண்டு இருக்கேன் மாசம் ஒரு தைரோக்சின் ஹோமோன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில. இப்ப நான் கேட்பது என்னன்னு கேட்டேன், இந்த சாஃப்ட்வேர் இந்த அரசாங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே மடங்குமா இல்ல தனியார் துறைக்கு மட்டுமா? நன்றி உங்களுடைய கேள்விக்கு நன்றி. அவர் கேட்டிருந்த கேள்வி, தற்போது அரசு வைத்தியசாலைகள் நிறைய இருக்கின்றன, பெருவாரியானவர்கள் அரசு வைத்தியசாலைக்கு தான் மந்த்லி கிளினிக் செல்கிறார்கள். நீங்கள் அரசு வைத்தியசாலைகளுக்கு முதலே அறிமுகப்படுத்துகின்றீர்களா, தனியார் வைத்தியசாலைகளுக்கு மட்டுமா என்ற கேள்வி தான் கேட்டிருக்கின்றேன். இப்போ முதல்ல நம்ம கொண்டு வந்தது ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வந்தது வந்து இப்போ தனியார் இதுக்கு மட்டும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து இது அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் ஆக நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த சாஃப்ட்வேர் வந்து சூட்டபிள். இது மருத்துவ துறையில் உள்ள யார் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ நான் சொல்கிற இந்த பேசிக் டூல்ஸ் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ் சோலோ மெடிக்கல் ப்ராக்டிஷனராக இருந்தாலும் இல்லை சின்ன குரூப் உள்ள ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் இல்லை மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் இது தேவைப்படும். அதனால் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இது. நிச்சயமாக இன்றைய இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இந்த மை கிளினிக் என்கின்ற சாஃப்ட்வேருக்கான ஆரம்ப நிகழ்வு, அதாவது லான்ச்சிங் நிகழ்வு தாஜ் சமுத்ரா ஹோட்டலிலே இன்று மாலை இடம்பெற இருக்கின்றது. இன்று மாலை 6:30 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. இதன் விசேட அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் முக்கியமான 2 அரசியல் பிரமுகர்கள். அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் வர்த்தக கைத்தொழில் கூட்டுறவு அபிவிருத்தி நீண்ட நாள் இடம்பெயர்ந்த மீள்குடியேற்றம் திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்றார். அதே நேரம்
விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் கல்வி ராஜாங்க அமைச்சர் அவர்களும் விசேட அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். முக்கியமான நாட்டில் இருக்கின்ற வைத்தியர்கள் பிரமுகர்கள் எல்லோருமே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஹோட்டல் தாஜ் சமுத்ராவில் தான் இந்த நிகழ்வு இன்று மாலை 6:30 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த சாஃப்ட்வேர் சம்பந்தமாக இன்னும் நிறைய விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற மை கிளினிக் என்கின்ற சாஃப்ட்வேர் அதே நேரம் அப்ளிகேஷன் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். மருத்துவத்துறையில் வைத்திய முகாமைத்துவத்தை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்த இருக்கின்ற இந்த மை கிளினிக் என்கின்ற சாஃப்ட்வேரினூடாக நிறைய பயன்களை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் ஸ்தாபகர்களும் அதே நேரம் பணிப்பாளர்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் ஸ்தாபகர்களில் ஒருவரும் பணிப்பாளருமான டாக்டர் சைஃப் சுலைமான் அவர்களும் அதே நேரம் இன்னும் ஒரு ஸ்தாபகர்களிலும் பணிப்பாளர்களின் ஒருவருமான கிரிஷ் ஸ்ரீதர் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் நிறைய விடயங்கள் இது சம்பந்தமாக பேசியிருந்தோம். உண்மையில் உங்களுடைய இந்த செயற்திட்டம் யாரை சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இந்த முக்கியமாக இதோட பலன் வந்து பேஷண்ட்டுக்கு மெயினாக போய் சேரணும். இப்போ மருத்துவம்ன்றது ஒரு பர்சனலைஸ்டு சிஸ்டம். அது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த உற்சாகம், அதை வச்சு தான் அவங்க வந்து நோயிலேருந்து சீக்கிரம் வெளியே வர முடியும். ஸோ இது மெயினாக டிசைன் பண்ணதே ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன நல்ல விதத்தில் ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியும், அதை சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ஒரு டாக்டர் இல்லைனா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரி உபகரணங்கள்லாம் அவங்களுக்கு கையில் கிடச்சிதுன்னா அவங்க செய்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணி அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணுன்ற ஆங்கிளில் தான் இந்த ஹோல் ப்ரொசீஜர். நிச்சயமாக நோயாளிகளுக்கான ஒரு சாஃப்ட்வேராகத்தான் இது இருக்கின்றது. வைத்தியர்கள் சரியான முறையில் இந்த டேட்டாக்களை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதே நேரம் அதனை மையப்படுத்தி அந்த ஹிஸ்டரியை படிப்பதனூடாக அவர்களுக்கு இலக்குவாக சிகிச்சைகளை வழங்குவதற்குமான ஒரு சாஃப்ட்வேராகத்தான் இது இருக்கின்றது. சாதாரணமாக இந்த விடயத்தை வைத்து நாங்கள் பார்க்கும்போது இப்பொழுது நவீன தொழில்நுட்பங்கள் மீதான இந்த சைபர் தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. இப்படியான விடயங்கள், இந்த பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன. இப்படியான விடயங்கள் இந்த மருத்துவத்துறைக்குள்ளே நீங்கள் டேட்டாஸ் எல்லாவற்றையுமே ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே அல்லது ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு வந்து போடும்போது ஒருவருடைய தனிப்பட்ட பிரைவசி என்கின்ற விடயத்தை தான் நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்துக்குள்ளே கொண்டு வந்து போட போகின்றீர்கள். இந்த நேரத்தில் அதனை இப்படியான இந்த சைபர் தாக்குதல்கள் இப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்ற சூழ்நிலைகளில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்காக ஏதாவது சொல்யூஷன் வைத்திருக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். நாங்கள் இருவரும் வந்து நியூசிலாண்டில் பல வருஷங்கள் இருந்துட்டு இப்போ அவர் இன்னமும் அங்கே தான் இருக்கிறார், டாக்டர் சைஃப். இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி, சேஃப்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன், ப்ரிவசி ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நாங்கள் டெவலப் பண்ணும்போதே அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தேவையான எல்லா செக்யூரிட்டி சேஃப்டி ஆங்கிளை பார்த்து தான் இந்த ப்ராடக்ட் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த வளரும் நாடுகளில் அது கொஞ்சம் இப்போ பின்தங்கி இருக்கிறது. அது நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து இது கண்டிப்பாக தேவையான செக்யூரிட்டி தந்துடும். அதனால தான் இது ஆக்சுவலாக வந்து ISO 2001 சர்டிஃபைட். ISO 2001 என்பது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்ரூவல். இது வந்து வேர்ல்டு வைட் ரெக்கக்னைஸ்ட் சர்டிஃபிகேஷன். அந்த மாதிரி செக்யூரிட்டி இருக்கிற சர்வர்ஸில் தான் எல்லா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சுக்கிறோம். அது எல்லாராலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ரெக்கார்டு வந்ததுன்னா அவங்களோட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை டாக்டர் தான் பார்க்க முடியும், பேஷண்ட் தான் பார்க்க முடியும். எங்கள் கம்பெனி நடந்தாலும் எங்களோட கம்பெனி டெக்ஸ்டைல் இருக்கிறவங்க கூட அந்த ரிப்போர்ட்டை படிக்க முடியாது. அது டாக்டர் அண்ட் பேஷண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனல் மேட்டர். ஸோ அந்த செக்யூரிட்டி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து க்ளவுட் சர்வரில் தான் லோட் ஆகுது. அது வந்து ஒன்ஸ் வந்து
டாக்டர் சொன்ன மாதிரி அது வந்து லேப்லேருந்தும் அவங்க லோட் பண்ணிடலாம், இல்லைனா டாக்டரே லோட் பண்ணிடலாம், இல்லைனா முந்தி பார்த்த டாக்டரோட ரிப்போர்ட்டை பேஷண்ட்டு கூட லோட் பண்ணிடலாம். அது ஒன்ஸ் வந்து அவங்க லாகின் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் போய் அதை லோட் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப பக்குவமாக போய் சர்வரில் வந்து என்கிரிப்ட் ஆயிரும். அந்த என்கிரிப்ட் ஆகிறது வந்து இந்த ரெகுலராக நம்ம கேள்விப்படுற இந்த ஹேக்கிங் அந்த மாதிரி இதெல்லாம் போக முடியாது. ஏன்னா இது ரொம்ப அட்வான்ஸ்ட் என்கிரிப்டட் சர்வர். ஸோ அது உங்களோட கேள்விக்கு ஒரே பதில் என்னென்னா, எந்த விதமான அட்டாக்கும் வராத அளவுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ணுற மாதிரி தான் இந்த அட்வான்ஸ் சர்வரில் தான் எங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நிச்சயமாக இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையில் மிகவும் பாதுகாப்பான ஐஎஸ்ஓ தரம் வாய்ந்த பாதுகாப்பு விடயங்களை உத்திகளை உள்வாங்கிய அளவில் தான் அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே மிகவும் நம்பகமாக நீங்கள் இதனை செயற்படுத்த முடியும் என்ற விடயத்தை, அந்த உத்தரவாதத்தை இந்த நிறுவனத்தின் ஸ்தாபகர்களில் ஒருவரும் பணிப்பாளருமான கிரிஷ் ஸ்ரீதர் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள். சாதாரணமாக ஒரு வைத்தியர் இந்த விடயங்களை டேட்டாஸை அவருடைய ஹிஸ்ட்ரி அனைத்துமே இதற்குள்ளே உள்வாங்கி கொண்டு ப்ரிஸ்கிரிப்ஷனையும் கூட இந்த சாஃப்ட்வேரின் ஊடாகவே ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியுமா இந்த அப்ளிகேஷன் ஊடாக டாக்டர்? தாராளமாக. இப்போ நான் சொன்னது வந்து இப்போ பேசிக் டூல்ஸ் இதுக்கு தேவைப்படுது. பட் இதையே இன்னும் நம்ம இப்போ அவைலபிள் டெக்னாலஜியை வச்சு இன்னும் இந்த மருத்துவத்தை இன்னும் அட்வான்ஸாக நம்ம எப்படி கொண்டு போகிறோம், இன்னும் ஃப்யூச்சரில் எப்படிலாம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் திங்க் பண்ணி இந்த சாஃப்ட்வேரில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது இதில் வந்து இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பேஷண்ட்ஸ் வர்றாங்க, நம்ம டாக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம், டெஸ்ட்டு கொடுக்குறோம், ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் இல்லையா. இப்போ நான் அடுத்த வாரம் அல்லது 2 வாரத்துக்கு பிறகு நான் அவங்கள பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களாட்டி கிளினிக்கு வரக்க முடியலை அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து ஆன்லைன்லேயே ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிட்டு வெர்ச்சுவல் கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இதில் இருக்குது. வெர்ச்சுவல் கன்சல்டேஷன் என்பது என்னது? வெர்ச்சுவல் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது நம்ம டாக்டர்ஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம், பேஷண்ட் எங்கே வேணாலும் இருக்கலாம், நேருக்கு நேராக அவங்க அந்த கிளினிக்கில் தான் 2 பேரும் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ வந்து நமக்கு பல வேலைகள் இருக்குது, நமக்கு லைஃப்பில் பல பிஸியாக இருக்கிறோம். டாக்டர் பார்க்கறது தான் வந்து முக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர்களுக்கு இருக்காது. ப்ளஸ் ஒரு சில பேர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அவங்க டாக்டர் பார்க்கணும் ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்காது, ஆஃபீஸில் லீவு கிடைக்காது, குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபாலோஅப் அப்பாயின்மெண்ட் உள்ளவங்களுக்கும் வெர்ச்சுவல் கன்சல்டேஷன் சொன்னால் வீடியோலேயே பார்த்து டாக்டரும் பேஷண்ட்டும் பேசிக்கிறது. சாதாரணமாக இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற இந்த வெர்ச்சுவல் கன்சல்டேஷன் என்பது? சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம், ஒரு சுகர் பேஷண்ட் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஒரு மாதத்தினுடைய தரவுகள் அந்த சாஃப்ட்வேரில் இருக்கலாம். அன்றைய தினத்தில் அவருடைய ரிப்போர்ட்ஸை பெற்றுக்கொள்வதற்கு அது இல்லாமல் எப்படி சாதாரணமாக ஒரு வைத்தியரால் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம்? அதெல்லாம் இந்த சாஃப்ட்வேரில் வசதி இருக்குது. ஒரு சுகர் பேஷண்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சுகர் லெவல் என்ன ஏது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே பண்ணிக்கலாம். அந்த சுகர் லெவல் என்ன அப்படிங்கிறது டாக்டர்ஸ் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவார். அப்போ அங்கே கூட இருக்குது, குறைச்சிருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு டாக்டர்ஸ்க்கு புரியும். ஸோ அவங்க பேஷண்ட்டு அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே வீடியோ கன்சல்டேஷன் டாக்டரோட பண்ணிக்குவாங்க. அதே போல் இதில் இன்னொரு அட்வான்ஸ் ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு உண்டான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து அதை ரைட் பண்ணிவிட்டு அதை வந்து பேஷண்ட்டுக்கும் ஃபார்மசிக்கும் இமெயில் மூலியமாக அனுப்பிச்சிடுவாங்க, அதை எலக்ட்ரானிக் சிக்னேச்சரோட. அதுதான் அந்த ஒரு ஹிப்பா கம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீச்சரை வந்து இதில் கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி இந்த விடயங்கள் எல்லாம் நியூசிலாந்து, ஹாங்காங், ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றதா? தாராளமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. வீடியோ கன்சல்டேஷன், ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலியமாக ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஷண்ட்டுக்கும் ஃபார்மசிக்கும் இமெயில் மூலியமாக போயிடுது. ஃபார்மசி அந்த மெடிசன்ஸை பேக் பண்ணி பேஷண்ட்டுக்கு குரியர் கூட பண்ணி விடுவாங்க, டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம பேஷண்ட் வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் அல்லது இருக்கிற ஆஃபீஸை விட்டு வெளியே போய் டாக்டர்ஸ் போய் பார்க்காமையே
அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான மெடிக்கல் கேரை வந்து அவங்க அக்சஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஆமாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையில் உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இன்று இலங்கையில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக மாறி இருக்கின்ற ஒரு விடயம் தான் இந்த உணவுகளை வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கின்றன. இப்பொழுது கொழும்பு போன்ற நகர்ப்புறங்களில் இது மிகவும் அறிமுகமாக இருக்கின்றது. இன்று இந்த நவீன தொழில்நுட்பம் உங்களுடைய மருத்துவ தேவையும் நிறைவேற்றி தருவதற்கு தயாராக இருக்கின்றது. அதற்கான அறிமுகம் இன்றைய தினம் 6:30 இலங்கையில் இடம்பெற இருக்கின்றது. தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தான் இடம்பெற இருக்கின்றது. சர்வதேச நாடுகளில் நியூசிலாந்து, ஹாங்காங், ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகளில் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற விடயம் இன்று இலங்கையில் அது அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. மை கிளினிக் என்கின்ற பெயரில் உங்களுக்கு உணவுகளை நீங்கள் வீட்டுக்கு எவ்வாறு வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்களோ அதே போல மருத்துவ சேவைகளையும் மருத்துவ வசதிகளையும் மருந்துகளையும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே உங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பத்தை இந்த மை கிளினிக் என்கின்ற அப்ளிகேஷன் உங்களுக்கு தரப்போகிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த சாஃப்ட்வேர் பிளஸ் என்கின்ற இந்த கம்பெனி உங்களுக்கு அதனை தருவதற்கு தயாராக இருக்கின்றது. இன்றைய தினம் மாலை 6:30 தாஜ் சமுத்ரா ஹோட்டலிலே தான் இந்த மை கிளினிக் என்கின்ற இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். அதே நேரம் இந்த சாஃப்ட்வேர் பிளஸ் என்கின்ற இந்த நிறுவனத்தின் ஊடாக நீங்கள் இந்த மை கிளினிக் என்கின்ற அப்ளிகேஷனை மாத்திரம் தானே அறிமுகப்படுத்துகிறீர்கள் அல்லது வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸும் இருக்கின்றன? சாஃப்ட்வேர் ப்ளஸ் என்பது ஒரு இந்த மாதிரி தொழில்நுட்பம் அது சம்மந்தப்பட்ட கம்பெனி. இதில் வந்து நாங்கள் பலவிதமான ப்ராடக்ட்ஸ் பண்ணுற ஃப்யூச்சர் பிளான் இருக்கிறது. இப்போதைக்கு இந்த மை கிளினிக்ன்ற ஒரு அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமாக அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு இப்போ வந்தது இது முதல் ப்ராடக்டாக நாங்கள் மை கிளினிக் வந்திருக்கிறோம். எங்களோட பிளானிங்கில் இன்னும் ஒரு 3-4 விதமான இந்த மாதிரி தொழில்நுட்பம் இந்த அப்ளிகேஷன் அண்ட் சாஃப்ட்வேர் டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் நிறைய இந்த சாஃப்ட்வேர் ப்ளஸ் மூலமாக இங்கே கொண்டு வர பிளானை வச்சுருக்கோம். நிச்சயமாக அவர் குறிப்பிட்டது போல நான் அந்த இன்விடேஷனில் பார்க்கும்போது லெமன், ஸ்கூல், குயிக் பை போன்ற சாஃப்ட்வேர்களையும் இவர்களுடைய நிறுவனத்தினூடாக அறிமுகப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் சில விடயங்களை மை கிளினிக் பற்றி பேசுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் மை கிளினிக் என்கின்ற அப்ளிகேஷன் சம்பந்தமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு அப்ளிகேஷனாகவும் சாஃப்ட்வேராகவும் இன்றைய தினம் இலங்கையிலே அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள். சாஃப்ட்வேர் பிளஸ் என்கின்ற நிறுவனத்தினூடாகத்தான் இன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. இன்று தாஜ் சமுத்ரா ஹோட்டலிலே இன்று மாலை 6:30 மணிக்கு இது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது, லான்ச் பண்ணப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் ஸ்தாபகர்களும் பணிப்பாளர்களுமான 2 பேர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் ஸ்தாபகர்களில் ஒருவரும் பணிப்பாளர்களில் ஒருவருமான டாக்டர் சைஃப் சுலைமான், அதே நேரம் கிரிஷ் ஸ்ரீதர் ஆகியோர் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். கிரிஷ் ஸ்ரீதர் சகோதரர் அவர்களிடம் அடுத்த கேள்வி கேட்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய இந்த சாஃப்ட்வேர் பிளஸ் என்கின்ற நிறுவனத்தின் மேலும் 3 சாஃப்ட்வேர்கள் சம்பந்தமாக இதில் இந்த இன்விடேஷனில் நீங்கள் போட்டிருக்கின்றீர்கள். லெமன், ஸ்கூல், குயிக் பை என்கின்ற 3 சாஃப்ட்வேர்கள் இருக்கின்றன. இந்த 3ஐ பற்றியும் சொல்லுங்கள். இந்த 3ம் ஒரு பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரிக்கு வசதியான விஷயங்கள். இந்த குயிக் பை என்ற சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா யார் அவங்களோட பொருட்களை வந்து ஆன்லைனில் அதாவது இன்டர்நெட்டில் எப்படி சேல்ஸ் பண்ணணுமோ அது பையரையும் செல்லரையும் மீட் பண்ண வைக்கிற ஒரு நடுவிடம். அது வந்து பழைய பொருட்கள் அட் த சேம் டைம் புது பொருட்களையும் அதில் ட்ரேட் பண்ணுற மாதிரி பிளாட்ஃபார்ம் அது க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து இந்த லெமன் என்ற ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன். இது வந்து வியாபாரிகள் அவங்களோட பொருட்களை ஒழுங்காக வந்து ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு மார்க்கெட் பண்ணுறதுக்காக அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். அதாவது நம்ம ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனோம்னா அங்கே போனோன்னா அந்த பர்டிகுலர் வியாபாரி அவங்களோட பொருட்களை அங்கே இருக்கிறவங்களுக்கு அட்வான்ஸாக அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அதுக்கு எய்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக இந்த நம்ம நாட்டில் வந்து செக்யூரிட்டி குழந்தைகளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதாவது டெவலப்பிங் நேஷன்ஸில் அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம பிள்ளைகளை வீட்டை விட்டு அனுப்புகிறோம், அதை அவங்க பத்திரமா போய் ஸ்கூல் சேர்ந்தாங்களா, ஸ்கூல்லேருந்து திரும்ப வரும்போது பத்திரமா வந்தாங்களா, பஸ்ஸில் ஏறினாங்களா இல்லைன்னா காரில் ஏறினாங்களான்னு பார்க்குறதுக்கு அந்த செக்யூரிட்டி டிவைஸ் மாதிரி ஒரு சிஸ்டம், அதுதான் ஐஸ்கூல் என்ற ஒரு
பர்டிகுலர் ப்ராடக்ட். அது வந்து ஒரு பிள்ளையின் அவங்களோட உடையிலையோ இல்லைனா அவங்களோட பையிலையோ இல்லைனா அவங்களோட ஸ்கூல் டேக்லேயோ அதை போட்டு விட்டா அதில் ஜிபிஎஸ் லொக்கேட்டர் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கலாம். அதே பின்புறமாக ஸ்கூல்லையும் அவங்கள மானிட்டர் பண்ணிக்கலாம். பசங்கள்லாம் ஒழுங்காக சரியா இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. சாதாரணமாக பாடசாலை மாணவர்கள் ஒரு தவறு செய்ய வேண்டும் என்று சிந்தித்து விட்டார்கள் என்றால் அந்த கெஜெட்டை அவருக்கு அப்புறப்படுத்தி விடலாம். பாடசாலைக்கு செல்கிற நேரம் பாடசாலைக்குள்ளே சென்று அந்த கெஜெட்டை வைத்து விட்டு அவர் வெளியிலே வந்து விடலாம். இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்வீர்கள்? அதற்கு தான் நாங்கள் பல விதமாக யோசித்து இருக்கிறோம். இந்த சில ஸ்கூல்களில் பேசி அவங்களோட யூனிஃபார்ம்லேயே அதை எம்பெட் பண்ணலாமா அந்த ஆங்கிளும் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் கலட்டி வச்சு குழந்தைங்க போகாத அளவுக்கு இது செக்யூரிட்டின்ற பொறுத்த மட்டும் கூடுமான வரைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல் பேச்சு கேட்கும் பிள்ளைகளுக்கு இது வசதியாக பண்ணிவிடலாம். இதுவே வந்து இந்த டீனேஜ் இயர்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கும் தெரியக்கூடாது ஸ்கூலுக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கும் நாங்கள் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த விதத்தில் அது செக்யூராக அவங்க மேலே பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இல்லைனா அவங்களுக்கே தெரியாத மாதிரி ஸ்கூல்லேருந்து வாங்குகிற ஷூவில் எம்பெட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாமோ அந்த ஆங்கிளில் பல விதத்தில் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக இவர்களுடைய இணைய சாஃப்ட்வேர்கள் சம்பந்தமாகவும் அவர் சொல்லியிருந்தார். அதே நேரம் டாக்டர் சைஃபிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். சாதாரணமாக இப்படியான ஒரு சாஃப்ட்வேரை ஒரு வைத்தியசாலைக்கு அல்லது ஒரு கிளினிக்கு அறிமுகப்படுத்தும் போது பெரும்பாலும் அந்த நிறுவனங்கள் அதாவது அந்த கிளினிக் எதிர்பார்க்கும் தங்களுடைய பெயரிலே தான் இது இயங்க வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் எக்ஸ் என்ற ஒரு வைத்தியசாலை இருக்குமாக இருந்தால் அந்த எக்ஸ் என்ற வைத்தியசாலை தன்னுடைய பிராண்ட் நேமிலே தான் இப்படியான சாஃப்ட்வேர்கள் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் இதற்கு மை கிளினிக் என்று பெயர் வைத்திருக்கின்றீர்கள். அது உங்களுடைய நிறுவனத்தின் பெயராக இருக்கின்றது, பிராண்டாக இருக்கின்றது. அப்படி ஒரு கிளினிக் அல்லது ஒரு வைத்தியசாலை எனது பெயரில் இப்பொழுது எக்ஸ் என்ற பெயரிலே எனக்கு இதனை உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டால் அதனை செய்து கொடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. கரெக்ட், நிச்சயமாக. அது இப்போ ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதே நீங்கள் கேட்குற அதே கேள்வி அப்படி தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்னோட கிளினிக் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது மை கிளினிக்னு வராது. என்னோடய கிளினிக் பேரில் தான் நம்மளே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது இப்போ தான் இது ஒயிட் லேபிளிங் அப்படின்னு சொல்கிறது. இது இந்த சாஃப்ட்வேருடைய பேர் மை கிளினிக். ஸோ இப்போ உங்கள் கிளினிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேரில் தான் அந்த இது வரும் கீழே. அது வந்து இது பவர்ட் பை மை கிளினிக். ஸோ நீங்கள் கேட்குறது கரெக்ட். அவங்க கிளினிக் பேரில் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் ப்ளஸ் பிளானில் இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய பார்ட்னர்களில் ஒருவர் இதில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர் என்ற வகையில் தான் இலங்கையில் நீங்கள் இதனை அறிமுகப்படுத்தப் போவதாக சொல்லியிருந்தீர்கள். இன்று மாலை 6:30 தாஜ் சமுத்ராவிலே இடம்பெற இருக்கின்றது. நிகழ்வு பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரியான விடயங்கள் இடம்பெற இருக்கின்றன? யாரெல்லாம் வரப்போகிறார்கள் இந்த நிகழ்வுக்காக? நீங்கள் அறிமுகப்படுத்திய மாதிரி முக்கியமான நம்மளோட 2 மந்திரிகள் அமைச்சர்கள் அவர்கள் வந்து இது பண்ண போகிறார்கள். அதை தவிர நாங்கள் பிரபலமான டாக்டர்ஸ் நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரெசன்டேஷனை பார்க்குறதுக்கு. அதை தவிர மீடியாவிலேருந்து கொஞ்சம் சில பேரும் வந்து இந்த ப்ராடக்டை பார்க்குறதுக்காக இருக்காங்க. அதை தவிர இங்கே இலங்கையில் கொஞ்சம் பிரபலமான மக்கள், அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அந்த மாதிரி அந்த ஆங்கிள்லையும் சில பேரை டார்கெட் பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் எங்களுக்கு வந்து இது ஸ்ரீலங்காவில் வர முதல் ப்ராடக்ட்டு. இது வரைக்கும் நாங்கள் இங்கே பார்த்ததில் வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கிறது. இந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு மேக்ஸிமம் எந்த பெனிஃபிட் வரா மாதிரி எந்தெந்த ப்ராடக்ட்ஸோ பல ப்ராடக்ட்ஸ் ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணணுன்றது தான் எங்களோட நிறுவனத்தோட முக்கிய நோக்கம். சாதாரணமாக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இலங்கை ஸ்டைல் இந்தியா இலங்கை சில நேரங்களில் ஒத்துப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இலங்கை சூழலுக்கு ஏற்றமாய் சில மாற்றங்களை இந்த சாஃப்ட்வேரில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படியான மாற்றங்களை கொண்டு வருவீர்கள்? தாராளமாக. இப்போ சாஃப்ட்வேர் ப்ளஸுக்கு நமக்கு ஒரு டெடிக்கேட்டட் ஐடி டெக் டீம் ஒன்று இருக்குது. அந்தந்த ஊருக்கு என்னென்ன மோடிஃபிகேஷன் செய்யணுமோ அதெல்லாம் மோடிஃபை பண்ணி அது அவங்கவுங்க கேட்குறதுக்கு அவங்கவுங்க ப்ராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அது பண்ணி தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் இந்த மை கிளினிக் இதாகிட்டு இருக்கு. அதே நேரம் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டும். வெஸ்டர்ன் மெடிசின் இருக்கின்றது. அதே நேரம் இங்கே
சுதேச மருத்துவ முறைகள் இருக்கின்றன. ஸ்ரீலங்காவுக்கு உரித்தான சில மருத்துவ முறைகள் இருக்கின்றன. ஆயுர்வேத, அதே நேரம் இன்னும் யூனானி போன்ற மருத்துவ முறைகள் இருக்கின்றன. அதே நேரம் பிசியோதெரபிஸ்ட் மாதிரி இருக்கின்றார்கள். இப்படியானவர்களுக்கும் இதிலே தேவையான மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது இதே சாஃப்ட்வேரின் ஊடாக அவர்களுக்கும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? இது தாராளமாக யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு 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 ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, அது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேசிக் டூல்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தேவைப்படுது. ஒரு மெடிக்கல் ரெக்கார்டு, அவங்க என்ன கொடுக்குறாங்க, என்ன இது பண்ணுறாங்க, என்ன எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரெக்கார்டு அவங்க வச்சுக்கிறதுக்கு தேவை தான். அது வந்து அவங்க ஆயுர்வேதிக் ப்ராக்டிஷனராக இருந்தாலும் ஓகே, ஹோமியோபதி ப்ராக்டிஷனராக இருந்தாலும் ஓகே. ஏன்னா ஒருத்தவங்க எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளாட்டி முடியாது. ஏன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் ஒரு டாக்டர் பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம அவ்வளோ டீட்டெயில்ஸும் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட் கீப்பிங் டூலாகவும் யார் வேணாலும், எந்த வித துறையில் உள்ள ப்ராக்டிஷனர் வேணாலும் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக எல்லா மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும், எல்லா மருத்துவங்கள் சார்ந்தவர்களுக்கும் இது உதவி புரியக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக அமையும். அவர்களுடைய டேட்டாக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு, டேட்டாக்களை தொகுத்து வைத்துக் கொள்வதற்கான ஒரு சாஃப்ட்வேராகவும் ஒரு அப்ளிகேஷனாகவும் இது அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கின்றது. இன்று மாலை 6:30 கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலிலே தான் இந்த ஆரம்ப நிகழ்வு, அதாவது லான்ச்சிங் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த லான்ச்சிங் நிகழ்வு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வின் விசேட அதிதிகளாக வர்த்தக கைத்தொழில் கூட்டுறவு அபிவிருத்தி, நீண்ட நாள் இடம்பெயர்ந்தோர் மீள்குடியேற்றம், திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், அதே நேரம் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். முக்கியமான வைத்திய அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு வெற்றிகரமான விடயமாக அமைய வேண்டும். இது இலங்கை மருத்துவத்துறைக்குள்ளே ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இலகுவான முறையாக மாற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும், உங்களுடைய செயற்பாடு வெற்றி அளிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பினை ஏற்படுத்தி வருகை தந்த டாக்டர் சைஃப் சுலைமான், அதே நேரம் மிஸ்டர் கிரிஷ் ஸ்ரீதர் ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தயாரிப்பாளர் மிஸ்பாவோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ரின். நன்றி, வணக்கம்.